ஹாய் கைஸ், நான் வந்து இப்போ வந்து பாடி ஃபேட் லாஸ் பீரியடில் இருக்கேன். ஃபேட் லாஸ் பீரியடில் இருக்கிறத தாண்டி பாடி ரீகாம் பீரியடில் இருக்கேன். பாடி ரீகாம்ப்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, மசில் பில்ட் பண்ணணும் அண்ட் பாடியில் இருக்கிற ஃபேட்டை லாஸ் பண்ணணும். மசிலை லாஸ் பண்ணாமல் பாடியில் இருக்கிற மசிலை பில்ட் பண்ணணும் அண்ட் ஃபேட்டை லாஸ் பண்ணணும். இது ரொம்பவே க்ரூஷியலான பீரியட். ஏன்னா நான் வந்து 99 kgsலேருந்து 89 kgs 10 kgs ட்ராப் ஆகிறதுக்கு எனக்கு ரொம்ப நாள் எடுத்துக்கவே இல்லை. 45 to 50 days தான் ஆச்சு. நான் நல்லா டயட் இருந்து ரெகுலராக ஃபாலோ பண்ண எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ரொட்டீனில் நான் ஈஸியாக வந்து 10 kg ரெடியூஸ் பண்ணேன். பட் இந்த 89ல் இருந்து நான் 84 வரதுக்கு நான் ஃபேட்டை கட் பண்ணணும் அண்ட் மசிலை வந்து நான் பில்ட் பண்ணணும். ஸோ இந்த ஒரு ஃபேஸ் வந்து ரொம்பவே டஃப்பான ஃபேஸு. இந்த ஃபேஸில் வந்து எனக்கு இருக்கிற கிரேவிங்ஸை நான் எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்கிறேன். அண்ட் எனக்கு இப்போ எப்படி என்ன கிரேவிங்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, மேகி சாப்பிடணும்னு கிரேவிங்ஸு. ஸோ மேகி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ மேகியை இந்த வீடியோவில் சாப்பிட போகிறோம் குக் பண்ணி. அண்ட் மேகி சாப்பிட்லாமா, நீங்களும் டயட்டில் இருக்கீங்க, நான் மேகி சாப்பிட்லாமா, நீங்களாம் ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்றீங்களே ப்ரோ, ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்லாமா, ப்ராப்ளம் இல்லையா டயட்டில் இருக்கும்போது? ஸோ இந்த மாதிரிலாம் உங்களுக்கும் டவுட் இருக்கும், உங்களுக்கும் கிரேவிங்ஸ் இருக்கும். ஸோ இதை வந்து எப்படி நம்மளோட ஃபேட் லாஸ் ஜேர்னியில் இருக்கும்போது நம்மளோட டயட்டை மெயின்டைன் பண்ணி நம்மளோட கேலரி கவுண்ட்லேயே வச்சுக்கிட்டு நம்ம ஃபேட் லாஸும் பண்ணணும், மசிலும் லாஸ் பண்ணாமல் மசில் க்ரோத்தும் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஃபேஸில் இருக்கும்போது எப்படி இந்த கிரேவிங்ஸை நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் இடையில சொல்கிறேன். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு போய் மேகி குக் பண்ணுவோம், அப்படியே பேசலாம். ஸோ கைஸ், என்கிட்ட இருக்கிற இண்டக்ஷன் அடுப்பில் தான் நான் குக் பண்ணுறேன் எப்பயுமே ரெகுலராக. ஸோ வந்து தண்ணி கொதிச்சிருச்சு, மசாலாலாம் போடுறோம், மேகி மசாலா ஆட் பண்ணிட்டேன். நான் வந்து இப்போ வந்து எவ்வளோ மேகி செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு ஒரு க்யூப், அவ்வளோதான். ஒரு மேகி பேக்கெட்டில் ஒரு க்யூப் இருக்குதுன்னா அந்த ஒரு க்யூப் மட்டும்தான் நான் இன்றைக்கி குக் பண்ண போகிறேன். பட் இதில் அடிஷ்னலாக வந்து நான் இன்னொன்று ஆட் பண்ண போகிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஏன்னா நான் என்ன ஆட் பண்ணுறேங்கிறத நீங்கள் பாருங்கள். ஸோ தட் மேகிலையும் ஆக்சுவலி மேகியில் வந்து எந்த வித ஹெல்த் பெனிஃபிட்ஸுமே இல்லை. அதில் ஃபுல்லாக மைதா அண்ட் ப்ரிசர்வேட்டிவ், அது ஆக்சுவலி ஒரு ப்ராசஸ்டு ஃபுட்டு தான். நெகட்டிவ் இருந்தாலுமே ஒரு பாசிட்டிவ் ஆட் பண்ணுறோம், நம்மளோட கிரேவிங்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறோம், அது கூடவே வந்து நம்ம உடம்புக்கு தேவையான ஒரு நியூட்ரிஷன்ஸும் கொடுத்துக்கிறோம். ஸோ இதை தான் வந்து நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். இது கூட வந்து நான் இப்போது மேகி மசாலா ஆட் பண்ணியிருக்கேன் இல்லையா, கூட வந்து நான் இன்னும் ஒரு சில இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும் ஆட் பண்ணணும். என்னென்னு பாருங்கள். லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே அதில் உப்பு இருக்கு மேடம், நீ ஏன்டா உப்பு தனியாக ஆட் பண்ணுற அப்படின்னு கேட்பீங்க. சொல்கிறேன் இருங்க. இப்போ லைட்டாக சில்லி பவுடர், ரொம்ப லைட்டாக, இங்கே பாருங்கள் இவ்வளோண்டு இருக்குது, இவ்வளோ தான் ஆட் பண்ணுறேன். சிக்கன் மசாலா ஆட் பண்ண போகிறேன். ரொம்ப லைட்டாக தான், ஏன்னா இது தீந்துருச்சு இந்த சிக்கன் மசாலா பேக்கெட்டில். ஸோ சிக்கன் மசாலா லைட்டாக பார்த்தீங்கன்னா டர்மரிக் பவுடர், பாருங்கள் எவ்வளோ லைட்டாக எடுத்திருக்கேன், ரொம்ப லைட்டாக, அவ்வளோதான். இதை ஆட் பண்ணிட்டு அப்படியே லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். ஆக்சுவலி வந்து என்னோடய மைண்ட் செட் பேஸ் பண்ணி தான் மேகி சாப்பிடுவேன். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ட்ரையாக மேகி சாப்பிடுவேன், சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜூஸியாக மேகி சாப்பிடுவேன். பட் இன்றைக்கி வந்து எனக்கு இருக்கிற கிரேவிங்ஸ் ஜூஸியான மேகி சாப்பிடணும் அப்படின்னு. இது கூட இப்போ வந்து நம்ம ஒன்று ஆட் பண்ண போகிறோம் இன்னொரு 2 minutesல. என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் பெப்பர் தான் ஆட் பண்ண போறியா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, சொல்கிறேன். எல்லாரும் யோசிப்பீங்க, ஆக்சுவலி இவ்வளோ பெப்பர் போடுறியே, இவ்வளோ மசாலா போடுறியே, ரொம்ப காரம் அடிக்குமே, காரமே பிடிக்காதுன்னு நான் சொல்லுவேன். ஸோ அப்படி இருக்கும்போது நான் இவ்வளோ மசாலா, இவ்வளோ பெப்பர் இதெல்லாம் போடுறேன் என்னன்னு யோசிப்பீங்க. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 60 grams சோயா சங்க்ஸை வந்து நான் வந்து ஹாட் வாட்டரில் நல்லா குக் பண்ணி அதை அப்புறம் எடுத்து நல்லா தண்ணி, அதில் இருக்கிற தண்ணிலாம் பிழிஞ்சு வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து இதில் ஆட் பண்ண போகிறேன். என்னடா சோயா சங்க்ஸா அப்படின்னு கேட்பீங்க, வேக் அப்படின்னு நிறையா பேர் சொல்லுவாங்க. ஏன்னா நிறையா பேருக்கு சோயா சங்க்ஸ் பிடிக்காது. ஸோ இப்போ வந்து நான் சோயா சங்க்ஸ் தான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். பிகாஸ் நமக்கு வந்து ப்ரோட்டீன் சோர்ஸ் வந்து வேணும். ஏன்னா இன்றைக்கி வந்து நான் லேக் ஆஃப் ப்ரோட்டீனில் தான் வச்சுருக்கேன். என்னோடய பாடியில் வந்து தேவையான ப்ரோட்டீன், ஒரு நாளைக்கு தேவையான ப்ரோட்டீன் நான் இன்னும் கொடுக்கல. ஸோ நம்மளோட வெயிட் லாஸ் ஜேர்னிலையும் மசில் பில்டிங் ஜேர்னிலையும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ப்ரோட்டீனே ரொம்ப முக்கியம். நம்மளோட டே டு டே ரொட்டீனில் ப்ரோட்டீன் எவ்வளோ எடுத்துக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் வந்து நான் ப்ரோட்டீன் வந்து இன்றைக்கி தேவையான அளவுக்கு எடுக்கல. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து இதில் 60 grams ஆஃப் சோயா சங்க்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ தண்ணி பத்தலன்னு நினைக்கிறேன், அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சோயா சங்க்ஸ் வந்து இழுத்துரும். அதுவும் இல்லாமல் நமக்கு மேகியும் குக் ஆகணும், ஃபுல் குக் ஆகலை இன்னும், மேகி வந்து ஆஃப் குக் கூட ஆகலை இன்னும். ஸோ மேகியும் குக் ஆகணும், சோயா சங்க்ஸும் வந்து அதோட மசாலா எல்லாமே எடுத்துக்கணும். அப்படிங்கிறனால
நான் வந்து இவ்வளோ தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ கைஸ் மேகி வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் குக் ஆகிடுச்சு, ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குக் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் மட்டும் குக் ஆகணும். அண்ட் ஆல்சோ லிக்விடும் தண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட ட்ரை ஆகணும். ஸோ அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் ரெடி ஆக போகுது. ஸோ ஒரு குயிக் பிரேக், நான் என்ன இன்ஃபர்மேஷனுங்கிறத சொல்லிடுறேன். இதில் நான் சோயா சங்க்ஸ் ஆட் பண்ணது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைஸ், ப்ரோட்டீன் இன்டேக் எனக்கு வந்து நான் இன்னைக்கோட டேக்கு வந்து ரொம்ப லேக் ஆகிருக்கேன். ஸோ இன்னுமே வந்து ஸ்டில் நான் லேக்ல தான் இருக்கேன். 70 grams ஆஃப் ப்ரோட்டீன் மட்டும்தான் நான் இன்னைக்கு எடுத்திருக்கேன் லிட்ரலி. ஸோ இன்னுமே எனக்கு பத்தல. ஸோ நீங்கள் ஃபேட் லாஸ் டைம்லையும் அண்ட் மசில் பில்டிங் பாடி ரீகாம் டைமில் இந்த மாதிரி ஒரு க்ரூஷியலான ஒரு டைமில் வந்து நீங்கள் மேகி சாப்பிட்லாமா? அண்ட் நீங்கள் சம்டைம்ஸ் வந்து நான் டெய்லி விலாக்லலாம் போட்டிருக்கேன், ஐஸ்கிரீம் சாப்பிட்டு நான் போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்களும் ஐஸ்கிரீம் சாப்பிட்லாமா அப்படிங்கிற கொஸ்டின்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா, அன்லஸ் ஆர் அன்டில் நீங்கள் வந்து கேலரி கவுண்ட், கேலரி ஒரு நாளைக்கு எவ்வளோ மெயின்டெனன்ஸ் கேலரிஸ் நீங்கள் எடுக்கணும், உங்களோட டே டு டே லைஃப் ஆக்டிவிட்டி ரொட்டீனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்க வேண்டிய கேலரி எவ்வளோ, அதில் வந்து நீங்கள் வந்து வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கேலரி டெஃபிசிட்டில் இருக்கணும். அண்ட் வெயிட் கெயின் பண்ணுறீங்க அப்படின்னா, மசில் பில்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களோடது நீங்கள் பாடி வெயிட்லேருந்து அண்டர் வெயிட்டில் இருக்கீங்க, அது இன்னும் வெயிட் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து கேலரி சர்ப்ளஸில் இருக்கணும். ஸோ கேலரி டெஃபிசிட்டில் இருக்கணும். நான் வந்து இப்போ கேலரி டெஃபிசிட். ஸோ என்னோட மெயின்டெனன்ஸ் கேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2000 கேலரி பர் டே. ஸோ கேலரி டெஃபிசிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட டே டு டே லைஃப்பில் மார்னிங் எழுந்து ரன்னிங் போயிட்டு, அப்புறம் வந்து என்னோட ஒர்க்லாம் தாண்டி நான் வந்து ஜிம்மில் போய் ஒர்க் பண்ணி, அப்புறம் நான் வந்து அங்கே ஒர்க் அவுட் பண்ணி, என்னோட ஒரு நாளைக்கு டே டு டே லைஃப்பில் நான் பண்ணுற ஆக்டிவிட்டிக்கு எனக்கு தேவையான மெயின்டெனன்ஸ் கேலரிஸ் 2000. ஸோ இதுலேருந்து நான் டெஃபிசிட் ஆகிறது பார்த்தீங்கன்னா 1700 to 1800 நான் எடுத்தே ஆகணும். இப்போது அதாவது 200 மைனஸ் பண்ணாலும் கூட 1800 நான் அதுவும் இன்னும் கம்மி பண்ணணும் அப்படின்னா 1700 வரையும் நான் எடுக்கணும். ஃபுட் இன்டேக் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு என்ன சாப்பிட்டேன்னு பார்த்தீங்கன்னா 100 grams ஆஃப் மியூஸ்லி. மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து 100 grams ஆஃப் மியூஸ்லி சாப்பிட்டேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 386 கேலரிஸ் வந்து நான் கன்சியூம் பண்ணியிருக்கேன். ப்ரோட்டீன் பார்த்தீங்கன்னா 23 grams, டோட்டல் ஃபேட் பார்த்தீங்கன்னா 10 grams ப்ளஸ் 200 ml ஆஃப் மில்க். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 386 கேலரிஸ் வந்து மியூஸ்லியில் இருக்குது. அண்ட் இதோட ஆட் ஆன் பண்ணி பார்த்தீங்கன்னா மில்க்கும் ஆட் பண்ணனால ஒரு 500 கேலரிஸ் வரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 முட்டை சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லஞ்ச் தான் 3 சப்பாத்தி, 100 grams ஆஃப் பிளாக் சுண்டல் சாப்பிட்டேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரோட்டீன் இருக்குது அண்ட் சப்பாத்தி வீட்டு, அதில் கொஞ்சம் ஃபைபர் இருக்குது அண்ட் அதில் வந்து கார்போஹைட்ரேட்ஸும் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு 400 கேலரிஸ், இல்லைன்னா வந்து ஒரு 300 to 400 கேலரிஸ், 500 கேலரிஸ் மேக்ஸிமம் வச்சுக்கலாம். ஸோ 1000 கேலரிஸ் இதில் இருக்குது. அதுக்கப்புறம் ஈவினிங் பார்த்தீங்கன்னா சுகர், வித்தவுட் சுகரில் ஒரு காஃபி குடித்தேன். ஸோ இது மேக்ஸிமமாக ஒரு 100 to 200 கேலரிஸ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டாலுமே, நான் வந்து இன்றைக்கி வந்து 1200 கேலரிஸ் தான் இதுவரையும் எடுத்திருந்தேன் இந்த டின்னருக்கு முன்னாடி வரைக்கும். இந்த டின்னரில் வந்து பார்த்தீங்கன்னா நான் மேகி, எனக்கு கிரேவிங்ஸ், அன்எக்ஸ்பெக்டடாக நான் வந்து கேலரியும் கம்மியாக சாப்பிட்ருந்தேன். ஸோ எனக்கு இன்றைக்கி கிரேவிங்ஸும் இருந்துச்சு. அந்த கிரேவிங்ஸை நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இன்றைக்கி மேகி சாப்பிட்ற ஆசையை வந்து தீர்த்துக்கலாம் அப்படின்னு நான் வந்து ஒரே ஒரு கியூப் மேகி மட்டும் குக் பண்ணேன். ஸோ இந்த ஒரு கியூப் மேகியில் நான் இன்றைக்கி சாப்பிட்டது கூடவே ப்ரோட்டீன் இன்டேக் எனக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது இன்றைக்கோட டேக்கு அப்படிங்கிறதுனால ரொம்பவே லேகாகவும் இருக்கக்கூடாது. ஸோ நான் வந்து சோயா சங்க்ஸை ஆட் பண்ணிக்கிட்டேன். இதில் வந்து ரொம்ப அதிகமாக சாப்பிடக்கூடாது, நைட் டைம் இல்லையா, ரொம்ப லைட் மீலாக தான் சாப்பிடணும் அப்படிங்கிறனால நான் ஒரு 60 grams ஆஃப் சோயா சங்க்ஸ் மெஷர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ குக் பண்ணி அதுவும் வந்து ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு 400 to 600 கேலரிஸ் வருது. அப்படின்னாலுமே 1200லேருந்து ஒரு 400 ஆட் பண்ணிங்கன்னா 1600, இல்லை ஒரு 600 ஆட் பண்ணிங்கன்னா 1800, இல்லைன்னா 700. ஸோ ஓவராலாக நான் இன்னைக்கு ஆக்சுவலி நான் சாப்பிட்டதை கால்குலேட் பண்ணி பார்த்தா 1680 ஆர் 1750 இந்த மெஷர்மெண்ட்குள்ள மட்டும்தான் நான் இன்னைக்கு சாப்பிட்ருக்கேன். ஸோ ஓவராலாக என்னோட கேலரி இன்டேக், கேலரி டெஃபிசிட்டில் இந்த கால்குலேஷன் தான் நான் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிட்டேன். அண்ட் என்னோட ப்ரோட்டீன் இன்டேக் கம்மியாக இருந்தாலுமே பட் நான் 70 grams சாப்பிட்டுட்டேன். அண்ட் என்னோட ஃபைபர் இன்டேக், ஃபேட், கார்போஹைட்ரேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக மேட்ச் ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து நாளைக்கு மார்னிங்லேருந்து ரன் போகும்போது என்னோட ஃபேட் பர்னில் வந்து இந்த ஃபேட் வந்து நான் இப்போ சாப்பிட்டது குட் ஃபேட்டாக பேட் ஃபேட்டாங்கிறது இந்த வீடியோவில் சொல்லலை. பட் நான் நாளைக்கு ரன் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேட் பர்ன் பண்ணிடுவேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஃபேட் லாஸ் ஜேர்னியில் இருக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரியான நாலேஜ்லாம் வேணும் அப்படின்னா
நீங்களும் இந்த மாதிரியான கிரேவிங்ஸ்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராமில் அண்ட் ஆல்சோ யூடியூப்லேயும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இந்த மாதிரி ரெகுலராக வீடியோ மேக் பண்ணி போட போகிறேன். அண்ட் இந்த மாதிரி வீடியோலாம் பார்க்கணும் அப்படின்னா என்னோட ஃபேட் லாஸ் ஜேர்னியும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோட பேஜை ஃபாலோ பண்ணி அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் கைஸ், தண்ணியும் ட்ரை ஆயிடுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் எனக்கு தேவையான வாட்டர் கன்சிஸ்டன்சி இந்த சூப் லெவலில் இருக்கிற மாதிரி வேணும். அண்ட் ஆல்சோ சோயா சங்க்ஸும் மசாலாலாம் நல்லா இன்டேக் எடுத்து அதுவும் நல்லா குக் ஆகிருக்கு. மேகியும் ஓவராலாக நல்லா குக் ஆகிருக்கு. ஸோ வாங்க இது அப்படியே சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடுச்சு, சாப்பிட போகலாம். ஸோ கைஸ், மேகி ரெடி ஆகிடுச்சு. அண்ட் நானும் விஜய் சித்து நான் வீடியோ போட்டு சாப்பிட உட்காந்துட்டேன். இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்த எல்லாருக்கும் ரொம்பவே தேங்க்ஸ். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துருந்தீங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா எனக்கு ஒரு லைக் கொடுங்க. பாய்.